அண்ணா வணக்கம். வணக்கம். என் பெயர் வந்து ரகுபதி பீமன். நான் உதகை தொகுதியிலேருந்து வரேன். நாம் தமிழர் கட்சியில் இப்போ நடந்து முடிஞ்ச சட்டமன்ற தேர்தலில் நான் வந்து உதகை தொகுதிக்கு வேட்பாளராக நின்றுருக்கேன். ஓகேங்க. இப்போது இந்த இடைத்தேர்தல் வரப்போகுது இல்லைங்களா? 2026 நிறைய பேர் வந்து ரிசைன் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கான இடைத்தேர்தல் வந்து பார்த்திங்கன்னா வரப்போகுது. இதை பற்றி உங்களோட கருத்து என்ன? கண்டிப்பாக நாங்கள் எதிர்பார்த்தது தான். இப்போ வந்து இந்த இடைத்தேர்தல் வந்து எங்களுக்கு வந்து புதுசு இல்லை. நாங்கள் கட்சி ஆரம்பித்த காலத்துலேருந்து எந்த ஒரு தேர்தலையுமே புறக்கணிக்காமல் நாங்கள் ஒன்று சேர்ந்து பணியாற்றுவோம். இந்த இடைத்தேர்தல் முக்கியமாக நாம் தமிழர் கட்சிக்கு இப்போ மக்களுக்கு புரிய வருது. இப்போ ஏற்கனவே ஆண்ட கட்சியும் இப்போ கூடிய இதில் பொறுப்பேற்றிருக்கிற ஆட்சியும் எப்படி போயிட்டுருக்குங்கிறது மக்களுக்கு தெரியும். இந்த இடைத்தேர்தல் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு மிக முக்கியமான இடைத்தேர்தல் நினைக்கிறேன். ஏன்னா வந்து மக்கள் இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டு வராங்க. ஒரு திரை கவர்ச்சியில் நம்ம வாக்களிச்சிட்டோம், நம்ம வந்து சில தப்புகளை செஞ்சிட்டோமோ அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்து இப்போ மக்கள் மத்தியில் உருவாகிட்டு இருக்கு. இப்போ வர்ற இந்த இடைத்தேர்தல் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு இன்னும் மீண்டும் பல சேர்க்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ மக்கள் வந்து ஒரு அதிருப்தியில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறீங்க. எதனால அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? எதனாலன்னா இப்போ நீங்கள் பாருங்கள், ஆட்சி ஏற்று 1 மாதம்தான் ஆகுது, இவ்வளோ கொலைகள் நடக்குது. சின்ன சின்ன குழந்தைங்க, 3 வயசு குழந்தைங்க இந்த மாதிரி நடக்குது. ஒரு காவல்துறை என்ன பண்ணிகிட்டு இருக்குங்கிற கேள்வி வந்து மக்கள் மத்தியில் இருக்குது. காவல்துறையா இல்லை ஏவல் துறையான்னு சொல்லிட்டு இருக்கிற மாதிரி கண்டிஷனில் இப்போ போயிட்டுருக்கு. இன்னொன்று வந்து அதாவது ஒரு அரசுன்னா அந்த அரசை வழி நடத்துறதுக்கான தகுதி நமக்கு இருக்காங்கிறது பார்க்கணும். இத்தனை அமைச்சர்கள் இருக்காங்க, அவங்களோட கல்வி தகுதி என்ன? அவங்க இத்தனைக்கும் வந்து இவங்க ஏற்கனவே கொடுத்த கல்வி தொகுதி, அஃபிடவிட்டில் கொடுத்த கல்வி தொகுதி வேறு, இப்போ கொண்டு வந்து காட்டுற கல்வி தகுதி வேறு. ஒரு நிதி அமைச்சர் வந்து தமிழ் பேச தெரியாத நிதி அமைச்சர் இருக்கார், நிதியை நீதின்னு சொல்கிறாரு. இந்த மாதிரி அமைச்சர்களை வச்சுக்கிட்டு தமிழ்நாடு மக்கள் எவ்வளோ அவதிப்பட போகிறாங்க வருங்காலத்தில் அப்படிங்கிறது என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. அதாவது ஒரு 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 ஆட்சியை நடத்தணும், அது கொண்டு செல்லணும்னா நிறைய ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் பின்னாடி இருப்பாங்க. பட் இருந்தாலும் அந்த துறையோட அமைச்சருக்கு அந்த துறை பற்றியான அறிவு வேணும், அந்த துறையை எப்படி கொண்டு போகிற நிர்வகிக்கணுங்கிற திறமை வேணும். அந்த 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 மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து பள்ளிக்கல்வித்துறை இப்போ எடுங்க, பள்ளிக்கல்வித்துறையில் இப்போ வந்து தனியார் துறைக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க. இப்போ நீங்கள் யார் வேணாலும் பள்ளி ஆரம்பிக்கலாம்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இருக்கிற அரசாங்க பள்ளிகளில் ஒரு மாணவர் கூட, நீலகிரியில் ஒரு மாணவர் கூட சேரலை. இன்னும் அரசாங்க பள்ளியில் 1ஆம் வகுப்புக்கு ஒரு மாணவர் கூட நீலகிரியில் சேரலை. இது வந்து ஒரு அரசாங்கத்துக்கு ஒரு பெரும் அவமதிப்பு தானே இது. எப்படி நீங்கள் வந்து தனியார் பள்ளிகளே இந்த மாதிரி யார் வேணாலும் பள்ளி உருவாக்கலாம், நீ யார் வேணாலும் நீங்கள் வாங்க, நாங்கள் லைசன்ஸ் தரோன்னு சொல்லி நீங்கள் தனியார் பள்ளியை ஊக்குவிச்சிட்டு இருந்தால் நீங்கள் எப்படி அரசு பள்ளியை நீங்கள் வந்து மேற்கொண்டு வரீங்க? இது எப்படி வந்து ஒரு ஏழை மக்களுக்கான அரசாக அமையும்? நீங்கள் பாருங்கள். இப்போ வந்துட்டு ஒரு அமைச்சர் வந்துட்டு ஒரு வீடியோவில் சிக்கியிருக்காப்புல. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டேடியத்தில் உட்காந்துட்டு போதைப்பொருள் பயன்படுத்தியிருந்த ஒரு வீடியோ வந்துட்டு ரீல்ஸ் வந்து பரவிக்கிட்டு இருக்கு. அதை பற்றி உங்களோட கருத்து என்ன நினைக்கிறீங்க? இங்கே பாருங்கள், போதைப்பொருள் வந்து வச்சு மாட்டினது, இந்த லாட்ரி டிக்கெட்டை வச்சு மாட்டினது, இது எல்லாமே வந்து இப்போ நான் இப்போ ஆட்சி நடத்திட்டுருக்கிற அரசு சம்மந்தப்பட்டவங்க தான். இவங்க தான் வந்து மாட்டுறாங்க. நான் டிவிகேக்காரங்க தான் நியூஸில் தான் வருது, சமூக ஊடகங்களில் நம்ம பார்க்குறோம். போதைப்பொருள் ஒழிக்குங்கிறது எங்கள் அண்ணன் சீமான் சொல்கிற மாதிரி, அதாவது இப்போ நீங்கள் வந்து இப்போ மது விற்கிறாங்க அரசாங்கம், அது போதைப்பொருளாக இல்லையா? அது போதை தருதா இல்லையா? இல்லை, அதுதான் வந்து 717 கடைகள் முதல் கட்டமாக மூடி இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்களே. நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், நான் இப்போ எனக்கு குடிக்கணுங்கிற ஆசை வந்தால் இந்த கடை இல்லை அடுத்த தெருவில் இருக்குன்னு நான் போய் குடிப்பேனா இல்லையா? அடுத்த தெருவில் கடை இருக்குது, இங்கே மூடிட்டேன் சரி, நான் குடிக்கணும்னு நினச்சா அங்கே போய் குடிப்பேனா இல்லையா? இல்லை அங்கேயும் வேண்டாம், 5 ரூபா கொடுத்து பஸ் ஏறி போய் குடிக்கணும்னா குடிப்பேனா இல்லையா? அதாவது முழுசாக ஒழிச்சாதான் போதைப்பொருள் ஒழியுமே தவிர இந்த கடையை மூடிட்டேன் அவன் குடிக்க மாட்டான்னு சொல்கிறது எப்பேற்பட்ட ஒரு 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 மூடத்தானே சொல்லுங்கள். குடிக்கிறவன் எங்கே வேணாலும் போய் வாங்கி குடிப்பான் தான். அதாவது முழுசாக அழிக்கணும். எங்கே பார்த்தாலும் வந்து கஞ்சா விற்கிறாங்க, எங்கே பார்த்தாலும் வந்து இந்த கலாச்சாரம் இருக்குது, போதை கலாச்சாரம் இருக்குது. அது எப்படி அழிக்க முடியும்? இந்த போதை கலாச்சாரத்தை அழிக்கணும்னா நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் மட்டும்தான் முடியும். ஓகே, இப்போ இந்த இடைத்தேர்தல் வருது இல்லைங்களா? இதில் வந்துட்டு சீமான் அவர்கள் அம்பாசமுத்திரம் தொகுதியில் போட்டிடுவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. பொது வேட்பாளராக நிறுத்துறதாகவும் ஒரு இது வந்துகிட்டு இருக்கு. அதை பற்றி உங்களோட கருத்து? பொது வேட்பாளரெல்லாம் கிடையாதுங்க. அண்ணன் நிற்கணும்னு நாங்கள் முடிவு பண்ணோம்னா, நாம் தமிழர் கட்சி சார்பாக முடிவு பண்ணோம்னா நாம் தமிழர் கட்சி சார்பாக தான் அண்ணன் நிற்பார். வேற யாரும் வந்து அண்ணனை வந்து நீங்கள் நிற்கணும்னு சொல்லி பொது வேட்பாளர்னு சொல்லி சொல்ல முடியாது. எங்கள் கட்சி சார்பாக அண்ணன் நிற்பார், நாங்கள் அவருக்காக திரும்ப போராடுவோம், பாடுபடுவோம், கண்டிப்பாக ஜெயிப்போம். ஓகே, இப்போ இந்த 6 தொகுதியிலுமே வந்துட்டு டிவிக்கே தோத்துருச்சு அப்படிங்கிற பட்சத்தில்
அவங்க வந்துட்டு பெரும்பான்மை இழப்பாங்க. மற்ற கட்சிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்பிக்கை போயிடும் இல்லைங்களா? அப்போது இந்த வந்து நம்மளோட நாம் தமிழர் கட்சியோட வெகுமதிப்பு எப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போவே மக்கள் உணர்ந்துட்டாங்க. நம்ம வந்து இப்போ கண்டிப்பாக நீங்கள் வந்து மக்கள் வந்து இப்போ நீங்கள் பொது ஊடகத்தில் பார்க்கும்போது இந்த ஒரு மாதத்துலேயே அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு அதிருப்தி வருது. என்னென்னா நம்ம ஏமாந்து ஓட்டு போட்டோமா, மக்கள் வெளியே வந்து சொல்கிறாங்க, என் பையன் சொல்லிட்டான், என் மருமக சொல்லிட்டா, சின்ன குழந்தை சொல்லிட்டா, நான் வந்து தாத்தா பாட்டி எல்லாம் ஓட்டு போட சொல்லிட்டாங்க இப்படின்னு சொல்லி அவங்க ஓட்டு போட்டோன்னு சொல்லி வருந்துறாங்க. இப்போ இந்த 6 தொகுதியை வச்சு எல்லாம் ஒன்றும் டிசைட் பண்ண முடியாது. ஏன்னா ஆளும் கட்சி இப்போ தான் ஒரு மாதத்தில் இருக்காங்க. இன்னும் சரியாக அவங்க என்ன ஆட்சி பண்ணுறாங்கன்னு கூட அவங்களுக்கு புரியல. நாங்கள் இந்த 6 கட்சி அந்த 6 தொகுதியை நாங்கள் போராடி வெற்றி பெறுவோம். வெற்றி பெற்றதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் என்ன முடிவு எடுப்பாரோ அது மாதிரி நடக்கும். ஓகே, நன்றி.